உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஹோம் டூர், நம்மளுடைய ஹோம் டூர் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படிக்கட்டுங்க. படிக்கட்டு வந்தாச்சு. சின்னதாக சும்மா ஒரு வராண்டா மாதிரி இருக்கும், அதில் ஒரு சோஃபா. அப்படியே ரைட் சைட் நான் போட்ட கோலம். இதுதாங்க வாசலுடைய என்ட்ரன்ஸ். வாங்க உள்ள போகலாம். சேர்ந்தாச்சு. வலது கால் எடுத்து வச்சு எல்லாம் உள்ள வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கடிகாரம், ஜன்னல். இதில் என்னுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் சும்மா. ஃபோட்டோ அப்படியே வந்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கண்ணாடி. அப்படியே எங்கால் பார்த்துக்குங்கோ. அதுக்கப்புறம் ஒரு குரங்குட்டி தொங்கின்னு இருக்குதா. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரைபேட். நான் யூடியூப்புக்குன்னு வாங்கின ஒரே ஒரு விஷயம்னா இதுதான், ட்ரைபேட் மட்டும்தான் வாங்கினேன். இது ஒன்று வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில், அது வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிங் லைட்டோடு வருது வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்களுடைய கல்யாண ஃபோட்டோ. அப்படியே சுற்றி வர வேண்டியதான். அப்புறம் வந்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு மேலே துறையூர் அவார்ட் ஃபங்க்ஷனில் வாங்கினது தெரியும்னு நினைக்கிறேன். அதோடைய மெடலு, ஷீல்டு. இது எங்கள் வெட்டிங் டேக்கு வந்தது. ஒரு குட்டி முயல் குட்டி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மை ஹீரோ அப்பாவுடைய ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு விளக்கு வைக்குவேன். அப்படியே உள்ளே போனால் பெட்ரூம். கொடூரமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெட்ரூம். அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யாருக்கெல்லாம் டெடி பேர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் ஒரு டெடி பேர் லவர். எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் நான் மாட்டுன்னு தான் சொல்லுவேன். அது கூட பேசுவேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி டெடி பேர்கிட்ட பேசுவீங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எங்களுடைய பீரோவில் என்ன இருக்குதுன்னு கேட்ட போகிறீங்க. துணி தான் இருக்குது. அது ஒரு டூர் அப்புறமா போடுறேன். அப்புறம் இங்கே ஒரு ஜன்னல், சேர். அப்படியே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், டிவி. இதுக்கப்புறம் மேலே எனக்கு வாங்கி கொடுத்த சீர்வரிசை பாத்திரங்கள். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஷெல்ஃபு. மேலே என்னுடைய ட்ரெஸ்ஸு, எங்கள் வீட்டுக்காரது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுடையது. முடிஞ்சிச்சு. அப்படியே வாங்க சாமி ரூம் போகலாம். சாமி ரூமும் கிச்சனும் சின்னது தான் எங்கள் வீட்டில். இங்கேயும் கொஞ்சம் ஜாமாங்க இருக்கும். நான் பிள்ளையாரெல்லாம் வருஷம் தண்ணியில் விட மாட்டேன், எடுத்து வீட்டில் வச்சுருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் ஷெல்ஃபு. இங்கே வந்து பூஜை ஐட்டம். இந்த லாஸ்ட்டு ஷெல்ஃப் ஃபுல்லுமே பூஜை சாமான் தான். அப்படியே வந்தீங்கன்னா பூஜை ரூம். நான் அதிகமாக லேடிஸ் பொதுவாக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் கிச்சனு, சாமி ரூம் சொல்லுவாங்க.
எனக்கும் அப்படி தான். கிச்சன் ரூமில் இருக்கணும் இல்லையோ தெரியாது, பெரும்பாலும் சாமி ரூமில் தான். எனக்கு எப்போல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு தோணுதோ அப்போல்லாம் சாமி ரூமில் தான் அதிகமாக இருப்பேன். ஏன்னா நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. எவ்வளோ திட்டினாலும் இவங்க எல்லாமே வாங்கிப்பாங்க. திருப்பி ஏன் என்னை திட்டுற, என்னை ஏன் நீ கூப்பிடுற, இப்போ நம்ம வேறு யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்றனா ஏன் என்னை கூப்பிட்றேன்னு திட்டுவாங்க. ஆனால் இவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டோன்னா ஏன் என்னை கூப்பிட்ற, ஏன் என்னை திட்டுற அப்படின்னு கேட்காத ஜீவன்கள் இவங்கெல்லாம். யாரெல்லாம் சாமி கூட பேசுவீங்கன்னு சொல்லுங்கண்ணே. நான் லூஸ் மாதிரி பேசுவேன் சில நேரம். என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு என் வீட்டுக்காரர் என்னை எட்டிலாம் பார்ப்பார், திட்டுவார். எனக்கு அப்படி பேசினா தான் ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக திட்டி சாமி கும்பிட்டா தான் எனக்கு கும்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் கும்பிடுவீங்க, யார் யாருக்கு பிடிக்கும்? அடப்போ இவங்களாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சாமி ரூமு. அடுத்தது இப்படியே வந்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், நம்ம பஸ்ஸில் சொன்னால் கரண்ட் அடுப்பு. சும்மா இதில் காய்கறி கூட, ஆனால் காய்கறி எதுவுமே இருக்காது. ஏன்னா நாம் கீழே வீட்டில் தானே சமைக்கிறோம், அதனால் இருக்காது. தட்டுங்க. அடுத்தது இங்கே கொஞ்சம் ஜாமான், அரிசி, சிலிண்டர். அப்படியே மேலே வந்தீங்கன்னா அடுப்பு, இங்கே ஒரு ஜன்னல். அப்படியே வந்தீங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையர், சிங்க்கு. அப்புறம் என்ன சொல்லுவாங்களே, இந்த டம்ளர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஹால் சுற்றி பார்த்துக்கோங்க, இதுதான் ஹால். அப்படியே இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். இங்கே வாஷிங் மிஷின் இருக்குது. இங்கே என்னுடைய செடி, செம்பருத்தி செடி. அதுக்கப்புறம் சும்மா இங்கே பொருள் வைப்பாங்கன்னா இது ஸ்டோர் ரூம் மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது சொந்த வீடெல்லாம் இல்லைங்க, இது ரெண்டல் ஹவுஸ் தான். எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை சொல்லணுமா? வேணாம், சரி சொல்லிடுறேன். 5000 ரூபா ரெண்டல் ஹவுஸ் தான் இருக்கோம் நாங்கள். சொந்த வீடு இருக்குது, ஆனால் சொந்த வீடு இருந்தாங்க எங்களால் இருக்க முடியல. அது ஒரு சின்ன மன கஷ்டம், அதனால் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பாய். எல்லோரும் இந்த பையனுக்கு பாய் சொல்லிவிடுங்க. பாய் சொல்லு நீயும். பாய் பாய்.